கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கத்தை விட முடியாமல் அது நிமித்தம் வந்ததான குற்ற உணர்ச்சியினாலே தேவ சமூகத்திலிருந்து தூரமாக சென்று, ஐயோ என் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியமும் ஆசையும் எனக்கு உண்டு, ஆனால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியவில்லையே என்று சோர்ந்து போய் கலங்கி கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே, கர்த்தர் உனக்காகவே இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே மீண்டும் திரும்பி வரும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய போராட்டம் என்ன தெரியுமா? தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஆசை உண்டு, கர்த்தருக்காக பரிசுத்தமாக நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உண்டு, ஆனால் அதை செய்யக்கூடிய பலன் இல்லை. அந்த பலன் இல்லாதபடியினாலே பிசாசு குற்ற உணர்ச்சியாலே அவர்களை நிரப்பி குற்றப்படுத்தி தேவ சமூகத்தை விட்டு தூரமாக வைத்திருக்கிறான். இவர்கள் சபைக்கு போவதுண்டு, எல்லா ஜெபங்களில் கூட்டங்களில் கலந்து கொள்வதுண்டு, ஆனால் பலனில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் உங்களுக்கு மட்டுமல்ல, அநேக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் நான் செய்ய விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவருடைய போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார். எனவே நீங்கள் தனியாக போராடவில்லை, இது அநேகருடைய போராட்டமும் கூட. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் தைரியமாக தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாகிவிட்டு பரிபூரணமாகிவிட்டு பின்பு தேவ சமூகத்துக்கு வாருங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் பலவீனத்தோடு பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவ சமூகத்துக்கு வாருங்கள். தேவன் உங்களை நிராகரிப்பதில்லை, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு பரிசுத்தமான மனிதன்தான் என்னை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பாவியாய் இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்திற்கு வருகிற பொழுது உங்களை பரிசுத்தமாக்குகிற வேலையை, உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். எபிரேயரிலே ஒரு வசனம் உண்டு, 4வது அதிகாரம் 16வது வசனம், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன்ன தண்டையிலே சேரக்கடவோம் என்று. எனவே தைரியமாக நீங்கள் இருக்கிற வண்ணமாக தேவ சமூகத்துக்கு வாருங்கள். ஜெபத்திலே ஆண்டவரை தேடுங்கள், கட்டாயம் அவர் உங்களை மாற்றுவார். யோவான் 3:21 சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, பாவத்தோடு போராடி கொண்டிருக்க தேவையில்லை. ஒளியாகிய இயேசுவினுடைய பிரசன்னத்திற்கு வாருங்கள். அவருடைய பிரசன்னம் பாவத்தின் வல்லமைகளை அழித்து உங்களை பரிசுத்தமாக மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.